श्रीमात्रे नमः। श्री हयग्रीव उवाच ककाररूपा कल्याणी कल्याणगुणशालिनी कल्याणशैलनिलया कमनीया कलावती कमलाक्षी कल्मषग्नी करुणामृतसागरा कदम्बकाननावासा कदम्बकुसुमप्रिया कन्दर्पवेद्या कन्दर्पजनकापाङ्गवीक्षणा कर्पूरवीटी सौरभ्यकल्लोलितकगुप्तटा कलिदोषकरा कञ्जलोचना कम्रविग्रहा कर्मादिसाक्षिणी कारयित्री कर्मफलप्रदा. இந்த 4 இதுவும் நம்ம பார்த்திருக்கோம். கக்கார ரூபத்தில் உள்ள 20 நாமாக்கள் இதுல அடங்கி இருக்கு. இந்த 20 நாமாக்களினுடைய அர்த்தத்தை நாம இப்ப பார்க்க போறோம். முதல் ஸ்லோகத்துல இருக்கிற கக்கார ரூபா கல்யாணி கல்யாண குணசாலினி அப்படின்னு இருக்கு. அதுல முதல் நாமா கக்கார ரூபா, ககார ரூபாயை அப்படின்னு அதுல நம்ம உச்சரிக்க வேண்டி வரும். முன்னாடி பிரணவம் அப்புறம் பின்னாடி இதுன்னு சேர்த்து ககார ரூபா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, க அப்படிங்கிற ரூபத்தில் இருப்பவள், அதன ககார ரூபமாக அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த எழுத்துக்கு மட்டும் ஒரு 2-3 அர்த்தத்தை பார்த்துட்டே நம்ம அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். இக்கு பிளஸ் ஆ சேர்ந்தாதான் கா. இக்குங்கிறது தமிழ்ல நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம். ஆங்கிறத உயிரெழுத்துன்னு சொல்லுவோம். அப்போ அந்த இக்குங்கிற மெய்யெழுத்தும் ஆங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து காங்கிற எழுத்தை நமக்கு கொடுக்கிறது. எழுத்தின் ரூபத்தில் இலக்கணத்தின் வடிவத்துல நம்ம பார்த்தோம்னாக்க அந்த காங்கிற ரூபத்தில் அம்பாள் இருக்கிறாள். அப்ப இது எதுக்காக இப்படி விவரிச்சு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப மெய் அப்படின்னா மெய்னா உடல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப வெறும் உடலாக மட்டும் ஒருத்தர் இருக்க முடியாது. அப்ப ஆங்கிற உயிர் அதில் சேர்ந்தால் மட்டுமே காங்கிற அந்த கா வரும். அதிலிருந்துதான் செயல்படவே முடியும். உடலோடு உணர்வும் சேர்ந்தால்தான் மனுஷன் செயல்பட முடியும். அதுதான் உடல் என்ற இக்கோட உயிர் என்ற அந்த ஆ என்ற உயிரோட்டம் சேர்ந்து இருந்தால்தான். இததான் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பாளோட விமர்ச தத்துவமும் பிரகாச தத்துவமும் சேர்ந்த உருவமா கிடைக்கிறது தான் க. அதிலேருந்து அவளுடைய பிரகாசம் ககார ரூபம் அப்படிங்கிறது பிரகாசம். காவை ஆதியாக கொண்டு வருவது, முதல் ரூபம் உருவம் அதை எடுத்து கொண்டு வருவது பிரகாசத்தை குறிக்கிறது. அதனால இதுக்கு காதி வித்யை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு பேர். கா என்ற மந்திரஸ்வரூபமாக அம்பாள் இதில் இருக்கிறாள். அதுக்குள்ள மறைஞ்சின்னு இருக்கா அம்பாள், அதுக்குள்ள மறைஞ்சின்னு இருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வித்யைங்கிறது டைரக்டா மோட்சத்தையே கொடுக்கிறது. இந்த வித்யை டைரக்டா மோட்சத்தையே கொடுக்கிறது. இததான் சௌந்தரிய லகரியில அது மந்திர தந்திர யந்திர ஸ்வரூபம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது, சௌந்தரிய லகரியில மந்திரஸ்வரூபமாகப்பட்டது உள்ளுக்குள்ள பொருளா மறைஞ்சின்னு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இங்க அது என்னத்தை கொடுக்கிறது அப்படின்னா, இகலோகத்தில் சௌந்தரியத்தையும் பரலோகத்திற்கு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கிறது இந்த ககார ரூபம். கா என்னும் உருவத்தில் உள்ள ரூபமாக உள்ள அம்பாளின் அர்த்தமாக இங்கு சொல்லப்படுகிறது. இக்கலோகத்தில் சௌந்தரியத்தையும் பரலோகத்தில் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவளாக ககார ரூபமாக அம்பாள் இங்கே இருக்கிறாள். கல்யாணி. இப்ப கல்யாணி அப்படின்னா பரம மங்கள வடிவானவள். கல்யாணி அப்படின்னா மங்களமானவள், ரொம்ப மிகுந்த மங்களத்தை கொண்டவள். இததான் நம்ம என்ன எல்லாருக்குமே தெரியும். தேவி மகாத்மியத்துல தேவி மகாத்மியத்துல சொல்லிதான் இது தெரியணும்ன்றது இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சது. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே எல்லாரும் சொல்றது. சர்வ மங்கள மாங்கல்யே எல்லா மங்களங்களையும் தாங்கி உள்ளவளானவள். சிவே சர்வார்த்த சாதிகை சிவனின் எல்லா விதமான அர்த்தத்திற்கும் சந்தோஷத்திற்கும் காரணமாக இருப்பவள் அப்படிங்கிறார். யாரு?
அம்பாள் காமாட்சி ககார ரூபத்தில் இருப்பவள். ககார ரூபத்தில் இருப்பவள் இப்பேற்பட்ட மங்கள வடிவானவள். சரி, கல்யாண குணசாலினி. கல்யாண குணசாலினி அப்படிங்கிறது 3வது நாமா. கல்யாண குணசாலினி. கல்யாணினாலே பரம மங்களத்தை கொடுக்கிறது. அப்ப கல்யாண குணசாலினி அப்படின்னா அப்ப அந்த பரம மங்களமான குணங்களோடு கூடியவள். என்ன குணங்கள் அப்படின்னு பார்த்தா முக்குணங்கள் உண்டு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்ங்கிற முக்குணங்கள் உண்டு. தமோகுணமோ ரஜோகுணமோ அவளுக்கு எதுவுமே கிடையாது. சத்வகுணம் இருக்கான்னா சத்வகுணமும் இல்ல, அப்பாற்பட்டவள். சுத்த சத்வகுணத்தில் உள்ளவள், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அப்படிங்கறதுதான் பரம மங்களமா. ககார ரூபத்தில் உள்ள அந்த அம்பாள் பரமமங்களமானவள். பரமமங்களமானவள் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக அவள் இருக்கிறாள். அடுத்தது என்ன கொடுக்கிறார்? கல்யாண சைல நிலையா. இது 4வது நாமம். கல்யாண சைல நிலையா அப்படின்னா பரமமங்களம் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த பரமமங்களமான குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அம்பாள்னு சொல்லியாச்சு. ககார ரூபத்தில் இருக்கிறாள்னு சொல்லியாச்சு. அந்த அம்பாள் எங்க இருக்கா? சைல நிலையா. சைலம்னா என்ன? மலை. அப்போ மலையின் உச்சியில் இருப்பவள். மலையின் உச்சியில் அவள் இருப்பவள். இதை எப்படி எல்லாருக்கும் இன்னும் இதுக்கு பிரமாணம் எங்க போனோம்? சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகரநாயிகா சொல்றதா லலிதா சகஸ்ரநாமம். எல்லாருக்கும் லலிதா சகஸ்ரநாமம் தெரியும், தெரியாதவா யாரும் இருக்க மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா இப்ப கத்துண்டு வரீங்க தெரியாதவாளும் சில பேர். அதனால எல்லாருக்குமே தெரிஞ்சுக்காதவாளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகளும் அதனுடையதான் இருக்கு. மேருவின் சுமேரு, மேரு மலையின் மத்தியில் அந்த சிகரத்தில் வசிப்பவள் அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் நமக்கு அழகா கொடுத்திருக்கு. இதுல சாண்டோக்கிய உபநிஷத்துல அழகா சொல்றாருன்னா, எது நாம சாதாரணமா திருக்குறள்லாம் எடுத்துட்டோம்னா அதுக்கு இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுதான் உபனிஷதங்கள் வேதங்களுக்கும் உள்ளத்துக்கும் திருக்குறளுக்கும் உள்ளத்துக்கும் நமக்கு சில வித்தியாசங்களை நம்ம பார்க்கலாம். அது வாழ்வியல் நடைமுறை. அப்ப ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டான்னு நம்ம எடுத்துட்டு கூடாது. வாழ்வியல் உலகியல் நடைமுறையை காட்டுகிறது திருக்குறள்லாம். நமக்கு அதுல இருந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பூரா அதுல இருந்து எல்லாமே எடுக்கலாம் வாழ்க்கைக்கு. பீலிபை சாக்காடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். மயில் பீலிய வெயிட் இல்லன்னு ஏத்தினாலும் ஒரு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி ஒரு அளவுக்கு மேல வெயிட் ஏத்தினோம்னா அச்சு முறிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்ல வர, எது அளவு கடந்ததோ அது அழிவற்றது. அளவு கடந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு அழிவே இல்ல அப்படின்னு கொண்டு போறாரு. அப்ப அந்த அளவு கடந்ததுங்கிறது எதுவா இருக்கணும்னு நம்ம சிந்திப்போம். அப்பேற்பட்ட அளவு கடந்ததுங்கிறது எதுவாக இருக்கும்? அப்ப எது அல்பமோ அப்படின்னா அது அழிவுடையதுன்னு தானே அர்த்தத்தை கொடுக்கிறது. அளவு கடந்தது, அளவுக்கு மீறினது அழிவில்லாம இருக்குன்னா அப்ப அழிவுள்ளது எது? அல்பமானது அழியும். இதை எது சொல்றதுன்னா சாண்டோக்கிய உபனிஷத் சொல்றது. அப்ப எது அது அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டோம்னா அதுதான் அம்பாளினுடைய மகிமை. அம்பாளோட மகிமைய நம்ம சொல்ல 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 மகிழ்ந்து போய் அப்படியே அதுலயே திருப்பி உழண்டு அதுலயே போய் அது அழிவில்லாதது நமக்கு முன்னாடி இருக்கிறவாள்லாம் சொல்லி எவ்வளவோ பேர் சொல்லி சொல்லி நம்ம மூதாதையர்கள்லாம் சொல்லி இப்ப நாம சொல்றோம், நமக்கு பின்னாடி இருக்கிறவாளும் சொல்லிட்டே இருக்க போறா அது அழிய போறதா? அதுக்கு அழிவே இல்லை. இதை பத்தின தெரியாத அல்ப விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு அது அழிவற்றது அப்படிங்கறத இது ரொம்ப அற்புதமா இந்த இடத்துல கொடுத்திருக்கார். இததான் கீதையிலையும் சொல்றது. பிரஹ்மணோகி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்யா அப்படின்னு கீதையில 14வது அத்தியாயத்துல 24வது ஸ்லோகமா இதையேதான் அவரும் கிருஷ்ண பரமாத்மாவும் இதையேதான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வரார். சரி, 5வது என்ன நாமா அப்படின்னு பார்த்தா கமனியா. கமனியாங்கிறது 5வது நாமம். கமனியா அப்படின்னா என்னன்னா மனதை கவருவது, மனசை அட்ராக்ட் பண்றது. நம்மளுடைய மனதை அட்ராக்ட் பண்ணக்கூடியவளாக யாரு? இந்த கதார வடிவினாலான அம்பாள் பரமமங்களமாக இருக்கக்கூடியவள், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள், மேருமலையின் உச்சியில் இருக்கக்கூடியவள், நம்மளோட மனசை அட்ராக்ட் பண்றா. அப்பேற்பட்ட வடிவத்தை கொண்டவள் அவ. அது மட்டும் தானா இருக்கா அப்படின்னா கலாவத்யை, கலைகளுக்கெல்லாம் சிறந்தவளாக. என்ன கலை? அப்பேற்பட்ட கலை அப்படின்னு பார்த்தா ஞானக்கலை, சந்திரக்கலை எல்லாவற்றிலும் சிறந்தவளாக அவள் இருக்கிறாள். அப்புறம் கமலாட்சியை,
அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா கலாவதிங்கிறது முதல் ஸ்லோகத்தோட முடியுதா. அடுத்த அதுல நாமாக்கள் முதல் ஸ்லோகத்திலேயே நமக்கு கிடைக்கிறது. 500 இரண்டாவது ஸ்லோகத்துல 7வது நாமா கமலாட்சி. கமலாட்சியை அப்படின்னா கமலாட்சி அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா கமலம்னா தாமரை, அக்ஷினா கண்ணு. எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், முன்னாடியில இருந்து நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அக்ஷி அப்படின்னாக்க கண்ணு. அப்ப தாமரை போன்ற கண்கள் அப்படின்னா தாமரை பூ தூக்கி கண்ணுல வச்சா அவ்வளவு பெருசா இருக்கு கண்ணு அப்படின்னு நம்ம யோசிப்போம். இல்ல, தாமரை இதழ் போன்ற அதுல ஒரு எதழ பிச்சு வச்சு பாருங்க, அற்புதமா இருக்கும். கண்ணு அப்படியே இருக்கும், நடுவுல அப்படியே அந்த கருவிழிகள் எப்படி அதுல ஒரு வண்டு உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரி அந்த கருவிழிகள் இருக்கும். தாமரை போன்ற கண்ணை உடையவள். சரி, அந்த தாமரை போன்ற கண்ணை வச்சுட்டு அம்மா சும்மாவா இருக்க போறாவோ? இல்லையே, அவ அதுல இருந்து கருணைய பொழியறான்னு ஏற்கனவே தியான ஸ்லோகத்திலையும் நம்ம அதை பார்த்துட்டோம். அந்த தியான ஸ்லோகத்துல கருணையை பொழியறவ கொஞ்சம் நம்ம அவ கால பிடிச்சோன்னு என்ன பண்ணுவோம், லேசா அவ கடைக்கண்ணால பார்த்தாலே போருமே எல்லாவித செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அதுதான் கமலாட்சி. அக்ஷி அப்படின்னாக்க கண்ணு, கண்ணினுடைய கடாட்சத்தை நமக்கு கொஞ்சம் கொடுத்தாள்னா கூட போறோம். அருட்செல்வம், பொருட்செல்வம், எல்லா செல்வமும் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் இங்க ஹயக்ரீவர். கல்மஷக்ஞை, கல்மிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். கல்மிஷம் அப்படின்னு கமலாட்சி கல்மஷக்னி அப்படிங்கிறது 8வது நாமம். அது கல்மிஷம், மனசுல என்ன கல்மிஷம் வர்றதுக்கு அப்படின்லாம் பேசுவோம். கல்மிஷம்னா என்ன அப்படின்னா, கல்மிஷம்னா தீசத்தனம், கெட்ட எண்ணம், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதனால இந்த சீசத்தனத்தினாலேயோ கெட்ட எண்ணத்தினாலேயோ இதெல்லாம் டெவலப் ஆச்சுன்னா நமக்கு கடைசியில கிடைக்க போறது என்ன? பாவம். ரிசல்ட் என்ன கிடைக்கும்? பாவத்தை சேர்த்து வச்சுப்போம் இந்த ஜென்மால. சோ அப்படிப்பட்ட பாவத்தை கல்மஷக்னி அப்படின்னா பாவத்தை போக்குபவள். இப்படி நாம சேர்த்துக்கிற பாவத்தை போக்குபவள். இவ்வளவு கலைகளை எல்லாம் தாங்கி கொண்டவள் கடைக்கண் பார்வையால நம்மளுடைய இதை தீக்கிறானா, அந்த கடைக்கண் பார்வையால நம்ம பாவத்தையே போக்கிடுவான்னு அர்த்தம். அடுத்த நாமால அதோட கண்டினியூஷன் அழகா வருது. அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஸ்யாமி. கீதையில 18வது அத்தியாயம் கடைசியில முடிக்கும் போது சொல்றாரு 64வது ஸ்லோகத்துல, உன்னுடைய பாவத்தை எல்லாம் போக்கி மோட்சத்துக்கு வழிகாட்டுறேன்டா நானு அப்படின்னு ரொம்ப அழகா அற்புதமா சொல்லியிருப்பாருங்க. கீதைய படிக்க படிக்க அதுல இல்லாதது கிடையாது. அதுதான் 9வது கருணாமிருத சாகரா. கருண அமிர்த சாகரா. கருணை அமிர்தம் என்னும் கடல். அதான் கருணை எனும் அமுதம் நிறைந்த கடல். கருணாமிருத பிரிச்சேன்னா உங்களுக்கே அர்த்தம் தெரியும், நான் சொல்லணுங்கிற அவசியம். கருண அமிர்த சாகரா. சாகரம்னா கடல், அமிர்தம்னா கடலை கடைஞ்ச உடனே அமிர்தம் கிடைச்சி டைரக்டா கிடைச்சிட்டா இல்ல. முதல்ல இந்த கல்மஷங்கள் எல்லாம் தான் வந்தது. முதல் இதுல சொன்னாலே ஃபர்ஸ்ட் வந்த உடனே விஷம் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அமிர்தம் கிடைச்சது. அப்படி அந்த சாகரத்தை என்ன இவகிட்ட இருக்கு? கருணை என்னும் கடல். அவன் கருணை கடல். அதுல நமக்கு என்ன கிடைக்கிறது? அமிர்தம் கிடைக்கிறது. அதேதான் அவளுடைய கடைக்கண் பார்வையில அருட்பார்வை, பொருட்செல்வம், அருட்செல்வம் எல்லாம் கிடைக்கிறது. அதனால நம்ம பாவங்கள் எல்லாம் நாசம் பண்ணப்படுறது அந்த கருணைங்கிற அமுதம் நிறைந்த அந்த கடல்ல இருந்து நமக்கு நிறைய அமிர்தம் கிடைக்கிறது. கதம்ப கானனாவாசா. கதம்ப கானனாவாசா. கதம்ப கானனம். கதம்ப அப்படின்னா கதம்பம், அது எல்லாருக்குமே தெரியும். கானனம்னா என்ன? காடு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். வாசான்னா என்ன? வசிக்கிறவள். பிரிச்சாச்சா? இப்ப நான் அர்த்தம் சொல்லணுமா? இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? கதம்ப கானனா வாசா. கதம்ப வனத்தில் வசிப்பவள். கதம்ப வனத்துல அவ எங்க இருக்கா? கதம்ப வனத்தில், அதுல இருக்கிற மணிமண்டபத்தில். எந்த மணிமண்டபம்? சிந்தாமணி கிரகத்தில். ஏதுவோ லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது. அவள் இருப்பது சிந்தாமணி கிரகம். அந்த சிந்தாமணி கிரகத்தில் கதம்ப வனத்தில் வசிக்கிறாள். அடுத்தது கதம்ப குசுமப்பிரியா. கதம்ப குசுமப்பிரியா அப்படின்னா கதம்ப பூவில் விருப்பம் உள்ளவள். அது என்ன கதம்ப பூ? நாம இப்ப பாக்குறோமே, கதம்ப மாலையெல்லாம் கட்டி கதகாம்பரம், காட்டு முல்லை எல்லாத்தையும் கட்டி போடுறமே சாமிக்கு, அதுவா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. கனகாம்பரம் எல்லாம் போடவே கூடாது. காட்டுமல்லி, கனகாம்பரம் இதெல்லாம் சாமிக்கு போடவே கூடாது. வாசனை புஷ்பங்கள் மட்டும்தான்
செலுத்த வேண்டும். அது என்ன அப்படின்னு சொல்ற இந்த சந்தானம் இதெல்லாம் இப்ப நமக்கு கிடைக்கிறது இல்ல. சந்தானம், ஹரிச்சந்திரம், மந்தாரம் கிடைக்கும், பாரிஜாதம் கிடைக்கும், கதம்பம்னே ஒரு புஷ்பம் இருக்கு. நம்ம கிட்ட இன்னும் வாசனையா நிறைய இருக்கு. பாரிஜாத புஷ்பம் இருக்கு, அது பவழ மல்லிகை இருக்கு, முல்லை, மல்லி எல்லாமே எவ்வளவு வாசனை, சாமந்தி எல்லாமே கிடைக்கிறது தானே நமக்கு கிடைக்கிறது. மறுக்கொழுந்து எல்லாம், தாமரப்பூ, எவ்வளவு புஷ்பங்கள் எல்லாமே கிடைக்கிறது. இதெல்லாம் வச்சுட்டு தான் நம்மளால பண்ண முடியும். இந்த இதுல சொல்லக்கூடிய இந்த 5ம் சந்தானம், ஹரிச்சந்தனம், மந்தாரம், பாரிஜாதம், கதம்பம் அப்படிங்கிறது இந்த பஞ்ச விருட்சங்கள். இந்த பஞ்ச விருட்சங்கள் கற்பக விருட்சங்கள்னு சொல்லப்படுகிறது. இது எங்க இருக்குன்னா சொர்க்கலோகத்துலதான் இருந்தது அப்படின்றா. அது இருக்கு இங்க. மந்தாரம் இங்கேயே இருக்கு, பாரிஜாதம் இங்கேயே இருக்கு, மீதி எல்லாம் நமக்கு இங்க கிடைக்கிறதுக்கே நமக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சந்தானம், ஹரிச்சந்திரன் தான் எனக்கு தெரியாது, மீதி பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இது எதை காட்டுறது? வெறும் 5 புஷ்பங்களை மட்டும் நம்ம சொல்லிட்டோமே, கதம்ப புஷ்பம்னு. இதிலிருந்து வாசனை நிறைந்தது அம்பாளுக்கு போடுறதுக்கு அவ்வளவு வசதிங்கிறாளே, அப்ப இதுல இருக்கிற தூய்மை வசதி அப்படிங்கிறது தானே சொல்லப்படுகிறது. அப்ப எண்ணத்தினால தூய்மை. அப்போ பாவத்தை போக்கிட்டாளா? மனசுல இருக்கிற பாவத்தை, கல்மஷத்தை அப்ப போக்கினாள்னா, அப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாத்தையும், இந்த ஹிருதயம், இந்த தத்துவங்களை எல்லாம் குறிக்கிறது அந்த கதம்ப வாசனை. இது எல்லாத்தையும் சுத்தமான மனசு, தூய்மையான மனசு வந்த உடனே இந்த தூய்மையான மனசுக்குள்ள அம்பாளை நம்ம அருண ரூபத்தில், அருண நிறத்தில் அவளை நம்ம தியானிச்சுக்கிறோம். அப்படி தியானிக்கும் போது அவ ரொம்ப சந்தோஷமா வந்து நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய மனசுல வந்து உட்கார்ந்துப்பா. அப்படி இருப்பவளை கதம்ப மலர்களால் நாம் பூஜிக்கிறோம். மனசுக்குள்ளேயே வச்சுக்கொள்ள அற்புதமா நம்மளால பூஜிக்க முடியும், அவளை பூஜிக்கலாம். கதம்ப குசுமம் அப்படிங்கிறது சத்வாசனை, நல்ல வாசனைகளோட கூடிய மனசின் விருத்தி, அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். நல்ல வாசனைகளோட கூடிய மனசு. மனசு வாசனை அடிக்கிறதான இல்ல, நல்ல எண்ணங்கள், தூய்மையான மனது, அதனுடைய எக்ஸ்பான்ஷன். அதுதான் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிருக்கணும். திருப்பி அப்படியே கிடுகிடுன்னு அப்படியே நல்ல ஸ்திதிக்கு போயிட்டே இருக்கிற மனசு டமால்னு கீழே விழுந்துடக்கூடாது, அப்படியே போயிட்டே இருக்கணும். 12வது இது என்ன அப்படின்னு பார்த்தா கந்தர்ப்ப வித்யா. அதான் சொன்னேன் நானு, சேர்த்து சொல்லணும் இங்கெல்லாம் சொல்லியிருக்கேன் நானு. கந்தர்ப்ப வித்யா, மன்மத. கந்தர்ப்பன் யாரு? கந்தர்ப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தா மன்மதன். கந்தர்ப்ப வித்யா அப்படின்னா மன்மதனால உபாசிக்கப்பட்ட ஸ்ரீவித்யா ரூபிணி. அப்படின்னா மன்மதனுக்கே யார் டீச் பண்றா? வாத்தியார டீச்சரா இருக்கா இல்லையா, அத்தியாபிகாவா இருக்கா அப்படின்னு சிருங்கார ரசத்தை அவனுக்கு போதனை பண்ற அம்பாள்னு நம்ம இப்பதான் பாத்துட்டு வரோம். எதுல பாத்துட்டு வந்தோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எதுல? மூக்க பஞ்சசதியில இப்பதான் ஆர்யா சதகத்துல நாம எல்லாரும் பார்த்திருக்கோங்கிறது எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும். இத அவன் மட்டும் தான் அம்பாளை பூஜித்தானா, அப்படின்னு பார்த்தா இல்ல, 12 பேர் இன்னும் பூஜித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. அந்த 12 பேர் யாரு அப்படிங்கறதையும் நாம இப்போ தெரிஞ்சுக்கணும். அந்த 12 பேர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்போ யார் யாருன்னு சொல்றேன். மனு, சந்திரன், குபேரன், லோபாமுத்ரா, மன்மதன், அகஸ்தியர், அக்னி, சூரியன், இந்திரன், ஸ்கந்தன், சிவன், குரோதப்பட்டாரகா அப்படின்னு 12வது நாமமாக கொடுக்கிறார். யார் அது குரோதப்பட்டாரகா அப்படின்னா துர்வாசர் தான் குரோதப்பட்டாரகா. காளிதாசர் சபையில இருக்கும்போது, இப்ப துர்வாசரினுடைய நியதிப்படிதான் காஞ்சிபுரத்துல பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நான் சொன்னேன். அவர் இருந்த காலத்தில இருந்து அவர் கொடுத்த நியமங்களின் படிதான் நடக்கிறது, இன்னைக்கும் நடக்கிறதுன்னு சொல்றா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த குரோத பட்டாரகர்னு அவருக்கு, காளிதாசருக்கு தான் சிருங்கார பட்டாரகர்னு பேரு. அந்த காளிதாசர் தான் இங்க திரும்ப மூக்கராக வந்தார். அவருக்கு சிருங்கார ரசத்தை அம்பாள், சிருங்கார ரசத்தின் வழியாகத்தான் அவர் இந்த மூக்க பஞ்சசதியை எழுதினார்னு நம்ம பார்த்தோம். அந்த சிருங்கார ரசத்தை தான் மேற்கொண்டு இந்த மன்மதனுக்கு அம்பாள் போதித்தாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இத்தனை பேரும் 12 பேர், இப்ப நான் சொன்ன இத்தனை பேரும் அந்த அம்பாளை மன்மதன் பூஜை செய்தான்னு சொல்லும் பொழுது அவன் மட்டும் பூஜை செய்யவில்லை, இந்த 12 பேர் அவளை பூஜை செய்தார்கள் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம. 13வது நாமா கந்தர்ப்ப ஜனகாபாங்க வீக்ஷணா அப்படிங்கிறது 13வது நாமா. கந்தர்ப்ப ஜனகாபாங்க வீக்ஷணா அப்படின்னா கடைக்கண் பார்வையால். கந்தர்ப்பன் திருப்பி மன்மதன் தான்.
கடைக்கண் பார்வையால மன்மதனை பிறப்பித்தாள். எப்ப பிறப்பிச்சா? அவர் அக்னி நேத்திரம் இல்லையா அவருக்கு, அந்த நேத்திரத்தின் மூலமா சாம்பலா அவர் போன பிறகு அம்பாள் தன்னுடைய கருணையின், அவருடைய கண்ணு என்ன, கருணை கடல், அந்த கருணை கண்ணால அப்படி கடைக்கண் பார்வையால அவனை திரும்பி பார்த்தாள், அவனை உயிர்ப்பித்தாள். அதனால கடைக்கண் பார்வையால் மன்மதனை உயிர்ப்பித்தவள். ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன ஔஷதிகி, மருந்தாக இருந்தாள். சஞ்சீவன ஔஷதிகி, காம சஞ்சீவன, காமனுக்கு ஔஷதமாக மருந்தாக இருந்தாள். ஹரநேத்ராக்னி, ஹரநேத்ராக்னி சந்தக்த, நேத்திரம் அக்னி பிரிச்சுக்கணும். அக்னினா நெருப்பு, நேத்திரம்னா கண்ணு, கண்ணை திறந்த உடனே நெருப்பு விழுது, அதிலிருந்து அவன் சாம்பலானான், அதிலிருந்து இவள் மருந்தாக இருந்து அவனை உயிர்ப்பித்தாள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. அடுத்த லைன் ஃபுல்லா ஒரே லைனா படிக்கணும், ஒரே நாமான்னு சொல்லியிருக்கேன். கற்பூர வீட்டி சௌரபிய கல்லோலித ககுப்தடா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, கற்பூர வீட்டிகை, கற்பூர வீட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கற்பூர வீட்டிங்கிறது என்னன்னா, கற்பூர வீட்டிகைங்கிற ஒரு தாம்பூலம், ஒரு தாம்பூலம். அந்த தாம்பூலத்தை போட்டுக்கும் பொழுது அதனுடைய வாசனை அதை போட்டுக்கும் போது வாசனையால 10 திக்கும் அந்த வாசனையில அப்படியே 10 திக்குலயும் அந்த வாசனை பரவுறது. 10 திக்குல இருக்கிறவாளையும் அந்த வாசனை அட்ராக்ட் பண்றது அந்த அளவுக்கு இருக்கு. அப்படின்னா இதையே லலிதா சஹஸ்ரநாமத்துல கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷதி கந்தரா, அதுலயும் நம்ம அதுல பாக்குறோம் நம்ம. அப்ப அந்த கற்பூர வீட்டிகா அப்படிங்கிற அந்த தாம்பூலத்துல என்னென்ன இருக்கும், அப்படி வாசனை போடுற அளவுக்கு அந்த தாம்பூலத்துல என்னென்ன இருக்கு, ஏலம், லவங்கம், பச்சை கற்பூரம், கஸ்தூரி, கேசரி, ஜாதிகா, ஜாதிபத்ரி, இது எல்லாம் போட்டு கலந்த தாம்பூலம். இந்த தாம்பூலம் தான் கற்பூர வீட்டிகா. அந்த தாம்பூலத்தை அவள் தரிக்கும் பொழுது இன்னும் கேட்கணுமா வாசனைக்கு, அந்த வாசனை 10 திக்குகளையும் அட்ராக்ட் பண்றது, 10 திக்கெங்கும் பரவி வீசுகிறது. கலிதோஷ ஹரா, அடுத்தது கலிதோஷ ஹரா, கலிதோஷத்தை போக்குபவள், கலிகல்வஷ நாசினி, அதுவும் லலிதா சகஸ்ரநாமம். இப்ப அது என்ன கலி அப்படின்னா, மதப்பிணக்கால் ஏற்படும் கலி. கலின்னா நம்ம கலியுகம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இப்ப கலியுகம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார் இவர். கலி அப்படின்னா என்ன அப்படின்னா, மதத்தை வச்சுண்டு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இந்த மதம் அவ அந்த மதம்னு சொல்லிடலாம். அதனால நமக்கு மனசுக்குள்ள டிஃபரன்ஸ் உண்டாருது மதங்களின் காரணமாக. அதனால வாக்குவாதங்கள் உண்டாருது, அதனால சண்டைகள் உண்டாருது. அதுக்கு பேர் தான் கலியா. அப்ப இந்த அம்பாளை ஆராதிக்கிறவா சுத்த மனசோட ஆராதிக்கிற யாராக இருந்தாலும் மதம் என்னும் பேச்சுக்கு இடமில்லை அப்படின்ட்டார். எல்லா மதமுமே, இந்த மதம்ங்கிறதே கிடையாது. யார் அம்பாளை தூய்மையான மனதுடன் ஆராதித்து அம்பாள் அவளுக்கு கடாட்சிக்கிறா அப்படின்னா, அவ இந்த மதம் அந்த மதம், இன்ன பேரு அன்ன பேரு அண்ணு கிடையாது, எல்லாமே சமம். எந்த மத பிணக்கு வீண்பாதும் எதுவுமே இல்லாதவள். அதுதான் கலிதோஷத்தை போக்குபவள்ங்கிற அர்த்தத்தை இங்க கொடுக்கிறது. அடுத்தது கஞ்சலோச்சனா. லோச்சனான்னா கண்ணு, எல்லாருக்கும் தெரியும். இப்ப கஞ்சத்துல பிரிச்சா கம்மு அப்படின்னு பிரிங்க. கம் அப்படின்னா தண்ணி, கம்முன்னா தண்ணி. அதுல பிறக்கிறதுனால கஞ்சம் அப்படின்னு பேரு. எதெல்லாம் அதுல பிறக்கிறது? தாமரப்பூ அதுலதான் பிறக்கிறது, நீலோத்பலம் அதுலதான் பிறக்கிறது. அதனால இதெல்லாம் தண்ணியில் பிறக்கிறது. இப்ப இந்த கஞ்சத்துக்கு பிரம்மாண்டமே எதுல இருக்கு? பிரம்மாண்டமும் தண்ணி அது எப்படிதான் வருது அப்படின்னு சொல்றதுனால கஞ்சம்னா பிரம்மாண்டம்னும் ஒரு பொருள் இருக்கு. இப்ப தன்னுடைய பார்வையால தானே அம்பாள் பிரம்மாண்டத்தையே சிருஷ்டிக்கிறா. அங்கேருந்து மேலே பரபிரமா இருந்து அப்புறம் சின்னதா அப்புறம் ஒரு அம்பாளா ஆகி ஜெகன் மாதாவா ஆகி அதுக்கப்புறம் ஒண்ணு அவ சிருஷ்டிக்கிறான் வரும்பொழுது தன்னுடைய பார்வையால் பிரம்மாண்டத்தை சிருஷ்டித்தவள். அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி லலிதா சகஸ்ரநாமம். நிமிஷோன் மேஷாபியாம் சௌந்தரிய லகரி. ஒவ்வொன்னுத்திலையும் எல்லாத்திலையும் அதனுடைய இதை சொல்லிண்டேதான் இருக்கு, எல்லாத்திலையும் சொல்லதான் சொல்லிட்டு இருக்கு. 16வதுல என்ன சொல்றா அப்படின்னா, அதுல தண்ணீல வரக்கூடிய நீலோத்பலம் தாமரை போன்ற கண்களை உடையவள், கஞ்சலோச்சனா, கண்களை உடையவள். அடுத்தது கம்ர விக்கிரகா. கம்ர விக்கிரகான்னா விக்கிரகம் மாதிரி இருக்குப்பா, விக்கிரகம் மாதிரி இருக்கா பாரு, அவ என்ன அழகு. கம்ர விக்கிரகா
அப்படின்னா மனசை கவரக்கூடிய வனப்பு கொண்ட விக்கிரகம் மாதிரி இருக்காவ. கம்ர அதிமனோஞ. இதுல வந்து சங்கர பாஷ்யம், சங்கரர் இதுக்கு பாஷ்யம் எழுதும் போது அவர் கொடுக்கிறாரா என்ன பாஷ்யம்? கம்ர அதிமனோஞ, அதிமனோ மனதை கவரக்கூடியதாக, அதிமனோஞ மிகவும் வசீகரிக்கக்கூடிய, கம்பீரமான, தைரியமான, மாதுர்யாதி ரொம்ப இனிமையான, பகு குணோபேதாத்வாத் எத்தனை குணங்கள்லாம் நமக்கு அல்பமான குணங்கள் எல்லாம் இருந்தால் அதையும் அழிக்கக்கூடியவளான, குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளான, ஆனந்த ஸ்வரூபாத்வா ஆனந்த ஸ்வரூபத்தில் உள்ள கம்ர விக்கிரகா மனதை கவரக்கூடிய விக்கிரகத்தில் உள்ளவளே அவள் யார் என்றால் லலிதா ரூபேத்யர்த்தகன்னு கொடுத்துட்டார் சங்கரர். அவள்தான் லலிதா என்னும் ரூபத்தில் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் கொடுக்கிறார். ரொம்ப அற்புதமா அர்த்தம் பண்ணியிருக்கார் இதுக்கு. கர்மாதி சாட்சிணியை நமகா. அடுத்தது என்ன கொடுக்கிறார்? அடுத்த நாமா கர்மாதி சாட்சிணியை, 18வது நாமம். கர்ம ஆதி சாட்சிணியை எக்ஸெட்ரா கர்மங்கள் பண்றோம். கர்மா பண்றது அப்படின்னா செயல்பாடுகளுக்குத்தான் கர்மா அப்படின்னு பேரு. கர்மங்கள் பண்றோம். செயல்கள்னா என்ன செயல் பண்றோம் அப்படின்னா உபாசனை பண்றோம், யோகம் பண்றோம். யோகங்கள்லாம் பண்றதோடு இல்லாம சிரவணம் பண்றதே ஒரு கர்மா. நம்ம கேட்கிறோம், இப்ப நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, இதுவே ஒரு கர்மா. இப்ப நீங்க கேட்கறத திரும்ப திரும்ப மனதுல நினைக்கிறீங்க, மனனம். அத மனசுக்குள்ள திரும்ப திரும்ப நினைப்பது, ஸ்மரித்தல், அதை நினைக்கிறது. நிதித்தியாசனம், நித்திய கர்மாக்களை இடைவிடாது செய்தல். இந்த மாதிரி கர்மங்களுக்கெல்லாம் சாட்சியா அவருக்கு. இப்ப நான் செஞ்சேன் நீங்க வந்து உங்கள்ட்ட எல்லாம் சொல்லி நீங்க எனக்கு சாட்சியாகணும்னு நான் நினைச்சேன்னா அதை விட அல்பம் வேற ஒண்ணும் கிடையாது. நீ என்ன பண்ணாலும் அவள் ஒருவள் உன்னுடைய ஜெகன் மாதாக அவள் இருந்து கொண்டு நீ செய்வதற்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறாள்ங்கிற அர்த்தத்தை இந்த நாமா கொடுக்கிறது. அப்ப நீ செய்யக்கூடிய உபாசனைகளுக்கு, நீ செய்யக்கூடிய சிரவணங்களுக்கு, நீ செய்யக்கூடிய மனனங்களுக்கு, நீ செய்யக்கூடிய நித்திய கர்மாக்களுக்கு சாட்சியாக அவள் இருக்கிறாள். விஸ்வசாட்சினி சாட்சி வர்ஜிதா. அவ்வளவுதான். விஸ்வசாட்சினி சாட்சி வர்ஜிதா லலிதா சகஸ்ரநாமம். காரயித்ரியை நம. காரயித்ரியை அடுத்தது காரயித்ரி அப்படின்னு கொடுக்கிறார். காரயித்ரினா செய்தல், எல்லாவற்றையும் செய்தல், செய்விப்பவள். அவ செய்யறது இல்ல, நம்மள செய்ய வைக்கிறவ. செய்விப்பவள்னா நம்மள செய்ய வைக்கிறவ. இதுலயும் கீதை சொல்றது மயாதி அக்ஷேண பிரகிருதி சூயத்தே சசராஜரம் 9வது அத்தியாயத்துல. அதே மாதிரி 13வது அத்தியாயத்திலையும் திரும்ப சொல்றது பிரகிருத்தியைவச கர்மாணி கிரியமானானி சர்வஜக. திரும்ப திரும்ப கீதையில சொல்லாதது இல்லை, எதுவுமே எல்லாத்துலயுமே இருக்கு. அம்பாள் அத்தனை ரூபமாகவும் இருக்கிறாள், அத்தனையும் நம்ம செய்ய வைக்கிறா. இதை செய்யின்னு பகவான் அங்க சொல்றார், இங்க செய்ய வைக்கிறா அம்பாள்ன்றத இது காட்டுறது. 20வது நாமா கர்ம பல பிரதாயை நமகா. இப்படி நீங்க செய்யறதுனால இந்த கர்மங்கள் எல்லாம் நீங்க இப்படி செய்யும் பொழுது அதற்கு சாட்சியாக அவள் இருக்கும் பொழுது நீ செய்யும் கர்மங்களுக்கெல்லாம் பலனை அவள் அளிக்கிறாள்ங்கிறது 20வது நாமா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இப்ப இந்த நாமா ககார ரூபத்தில் உள்ள இந்த 20 நாமாக்களினுடைய அர்த்தத்தை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த 20 நாமாலையும் அவள் எப்படி இருக்கிறாள்ங்கிறத உணர்த்திண்டே வந்து நீ பண்ற கர்மங்களுக்கெல்லாம் சாட்சியா அவ இருக்கான்னு உணர்த்தி, சாட்சியாக அவள் இருக்கும் பொழுது நீ செய்யும் கர்மங்களுக்கு பலனையும் அவளே அளிக்கிறாள்னு சொல்லி இந்த ககார ரூபத்தின் நாமத்தை அவ அங்க விளக்கியிருக்கா. அதை நம்ம மனசுல எடுத்துப்போம். எடுத்துட்டு நம்மளால இதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கத்துண்டு இந்த பாராயணங்களை எல்லாம் பண்ணி இந்த ஜென்மாத்துல நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு கிளாஸை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸ்ரீமாத்ரே நமகா.